ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரைம் கட்ஸ். தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் இருக்க அரசூர் குள்ளம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்தவர் 27 வயசாகக்கூடிய லோகநாதன். இவர் பிஏ வரைக்கும் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்து அதில் வீடியோ போஸ்ட் பண்ணி வர்ற வருமானத்தை தன்னோட செலவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ரீ டைமில் அவரோட அப்பாவான கங்காதரனுக்கு மார்க்கெட்டில் பூட்டு வியாபாரம் பண்ணுறதுலையும் உதவி செஞ்சுட்டும் இருந்திருக்காரு. இவரோட மனைவி 26 வயசான மகேஸ்வரி. இவங்களும் அதே ஊரில் லோகநாதனோட வீடு இருக்க ஏரியாவில் தான் இருந்திருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி லோகநாதன் வேலை விஷயமா அடிக்கடி பஸ்ஸில் சத்தியமங்கலம் போகிறப்ப மகேஸ்வரியை மீட் பண்ணியிருக்காரு. மகேஸ்வரி 5 வருஷமா சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்க ஒரு பிரைவேட் மினரல் வாட்டர் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. காலையில் வேலைக்கு போகிறப்ப தான் லோகநாதன் இவங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. 2 பேருக்கும் பிடிச்சு போனதால் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காதல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் 6 மாதமாக நல்லாவே போகுது. அதுக்கப்புறமா லோகநாதன் அவரோட வீட்டில் அவரோட காதல் விஷயத்தை பற்றி சொல்கிறாரு. அவங்க பெற்றோரும் தன்னோட பையனோட சந்தோஷம்தான் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினச்சனால மகேஸ்வரி வீட்டில் போய் பேசி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் காதலர்களாக இருந்த 2 பேரும் கணவன் மனைவியாக தங்களோட லைஃப்பை ரொம்பவே சந்தோஷமாக ஆரம்பிக்கிறாங்க. 3 வருஷம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் குழந்தை இல்லை அப்படிங்கிற கவலையை தவிர வாழ்க்கை ஸ்மூத்தாகவே போயிட்டு இருந்துச்சு. மகேஸ்வரியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே கம்பெனியில் தான் வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. சரியா மே 23ஆம் தேதி அன்னைக்கு எப்பவும் போல் லோகநாதன் தன்னோட 2 வீலரில் சத்தியமங்கலம் நோக்கி போயிட்டு இருந்திருக்காரு. சத்தியமங்கலம் டு கொடிவேரி ரோட்டில் கோபி அடுத்த சின்னட்டிப்பாளையம் அப்படிங்கிற ரோட்டில் ஒரு சாலையோரமாக இருந்த மைல்கல்லில் கட்டுப்பாட்டை இழந்த அவரோட பைக்கு மோதி இருக்கு. போன வேகத்தில் அடிபட்டு அவர் அங்கேயே மயங்கியும் கிடந்திருக்காரு. இதை அந்த ரோட்டில் போன சில பேர் பார்த்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. உடனே லோகநாதனை மீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் போகிற வழியிலேயே பரிதாபமாக இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறமா லோகநாதன் இறந்த தகவல் அவரோட மனைவி மகேஸ்வரிக்கும் அவங்களோட பெற்றோருக்கும் தெரியப்படுத்துகிறாங்க. அன்னைக்கு மகேஸ்வரி கம்பெனியில் தான் வேலையில் இருந்திருக்காங்க. கம்பெனிலேருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்பவே பதட்டமாக போகிறாங்க. தன்னோட கணவரோட உடலை பார்த்து அவங்க கத்தி கதறி அலறவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு காலையில் மகேஸ்வரியை கம்பெனியில் விட்டுட்டு திரும்பி வந்தப்போ தான் இந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. உடனே இந்த தகவல் பங்களாபுதூர் போலீஸ்க்கும் போகுது. அவங்க சம்பவ இடத்தையும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் லோகநாதனோட பாடியை பார்த்துட்டு விபத்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை தொடங்குறாங்க. அதுக்கப்புறமா லோகநாதனோட உடலை ஊருக்கு கொண்டு வந்த அவங்க பெற்றோர் அவருக்கான இறுதி சடங்குகளை செஞ்சு நல்லபடியாக அவரோட உடலை அடக்கமும் பண்ணி முடிக்கிறாங்க. ஊரில் இருந்த எல்லாருமே இப்படி வாழ வேண்டிய வயசில் அடிபட்டு செத்து போயிட்டானே, ஒரே பிள்ளையை இழந்துட்டு இனி இவங்க எப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காதரனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போயிருக்காங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சப்ப தான் பங்களாபுதூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு முதியவரும் அவரோட மனைவியும் ரொம்பவே டென்ஷனாக வர்றாங்க. இவங்களை பார்த்த போலீஸ்க்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா இப்போ தான் இவங்களோட ஃபைலை க்ளோஸ் பண்ணோம், இப்போ எதுக்கு இப்படி வர்றாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் ரீசண்டாக ரோட் ஆக்சிடெண்ட்டில் இறந்ததா சொன்ன அந்த லோகநாதனோட அப்பாவும் அம்மாவும் தான். அவங்கள உட்கார வச்சு போலீஸ் நிதானமாக விசாரிக்கும் போது கங்காதரன் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. அதாவது தன்னோட மகனோட மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்குது, அவனை யாரோ கொலை பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் விசாரித்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதோட எனக்கு என்னோட மருமக மகேஸ்வரி மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னும் சொல்கிறாரு. இதை கேட்ட போலீஸ் லோகநாதன் கேஸை திரும்பவும் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சந்தேகத்தில் மகேஸ்வரியோட இன்னொரு நபரையும் கைது செய்கிறாங்க. அந்த நபர் 26 வயசான கௌரி சங்கர். இவர் மகேஸ்வரி வேலை பார்க்குற கம்பெனியில் மேனேஜராக இருக்கார். மகேஸ்வரியை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போன போலீஸ் அவங்க கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பத்தில் தன்னோட கணவர் தன்னை வேலைக்கு கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி போனதாகவும் அவர் ரோட்ல தான் அடிபட்டு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மகேஸ்வரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் கங்காதரன் தன்னோட மருமக மேலே தான் எனக்கு சந்தேகம் இருக்குது, நீங்கள் நல்லா விசாரித்தா எல்லா தகவலும் தெரியும் அப்படின்னு சொன்னனால போலீஸ் அவங்க கிட்ட சிறப்பு விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த விசாரணையில் தான் மகேஸ்வரி போலீஸே எதிர்பார்க்காத ஏகப்பட்ட விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு போலீஸே அதிர்ந்து போகிற அளவுக்கு இருக்குது. அப்படி என்னதான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி மகேஸ்வரி லோகநாதனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஆரம்பத்தில் ஜாலியாக தான் லைஃப் இருந்திருக்கு. ஆனால் லோகநாதனோட யூடியூப் சேனலில் பெரிய அளவுக்கு வருமானம் இல்லை. ஆனாலும் அவர் வெளியில் எங்கேயுமே வேலைக்கு போகாமல் வீடியோ ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு இருந்திருக்காரு. இதனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கு இடையிலையும் அடிக்கடி சண்டை வரவும் ஆரம்பிச்சிருக்கு. மகேஸ்வரியோட சம்பளத்தையும் லோகநாதன் செலவுக்கு வாங்கிட்டு போகிறனால ஃபேமிலியை ரன் பண்ணவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. கணவர் தன்னோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கலன்னு நினச்சி வருத்தத்தில் இருந்தப்ப தான் கம்பெனியில் மேனேஜராக இருந்த கௌரி சங்கர் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் ஃப்ரெண்ட்ஸாக இருந்த 2 பேரும் அந்த லிமிட்டை தாண்டி க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. மகேஸ்வரி கௌரி சங்கர் கிட்ட தன்னோட ஃபேமிலி விஷயங்களை ஷேர் பண்ணுற அளவுக்கு க்ளோஸ் ஆகியிருக்காங்க. தன்னோட வருமானத்தை வச்சு குடும்பத்தை ரன் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு கௌரி சங்கர் கிட்ட சொல்லவும் அவரும் அப்பப்போ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதனால 2 பேரும் இன்னும் க்ளோஸ் ஆகியிருக்காங்க. கம்பெனியில் க்ளோஸாக இருந்ததை தாண்டி டெய்லியும் வேலை முடிச்சு வீட்டுக்கு கௌரி சங்கரோட காரில் வரவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மகேஸ்வரி. ஆரம்பத்தில் பெருசாக எடுத்துக்காத மாமனார் மாமியார், இது என்ன புது பழக்கம், வேலை பார்க்குற இடத்தோட எல்லாத்தையும் வச்சுக்கிறது நல்லது, கல்யாணம் ஆகாத பையனோட இப்படி டெய்லியும் வீட்டுக்கு காரில் தனியாக வந்தால் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு மகேஸ்வரியை கண்டிக்கவும் செய்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு விஷயமாவே மகேஸ்வரி எடுத்துக்காம டெய்லியும் நைட்டு வீட்டுக்கு கௌரி சங்கர் காரில் வர்றதையே வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காதல் கணவரை மறந்த மகேஸ்வரி கௌரி சங்கர் கூட தன்னோட காதலை வளர்க்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் கம்பெனியில் ஃபோனில் பேசிகிட்டு இருந்த 2 பேரும் அடுத்த கட்டமாக தனிமையில் உறவு வைக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. டெய்லியும் காரில் வர்றதே கௌரி சங்கர் கூட உறவு வைக்கத்தான். வெளியில் அடிக்கடி போக முடியாது அப்படின்னு நினச்ச 2 பேரும் கார்லேயே எல்லா கேவலத்தையும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இது 1 வருஷமாக எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. மகேஸ்வரியோட நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. இதை லோகநாதனும் கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. கௌரி சங்கர் கூட காம மோகத்தில் இருந்த மகேஸ்வரி தன்னோட கணவரை கண்டுக்கிறதே இல்லை. லோகநாதனும் நிறைய டைமு காரில் வராத, பஸ்ஸில் வா, இல்லைனா நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துருக்காரு. ஆனால் மகேஸ்வரி எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. இவளுக்கும் அவனுக்கும் இடையில என்னதான் தொடர்பு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க நினச்ச லோகநாதன் ஒரு நாள் ஒய்ஃபு வேலை முடிச்சுட்டு மேனேஜரோட காரில் வரும்போது அவங்களுக்கு தெரியாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஊருக்கு வர்ற வழியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல காரை நிறுத்திட்டு 2 பேரும் காருக்குள்ளேயே உல்லாசமாக இருந்ததை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்த லோகநாதன் பார்க்குறாரு. ஆசையாக காதலிச்சு கல்யாணம் பண்ண தன்னோட ஒய்ஃபு இன்னொருத்தன் கூட இருக்கதை பார்த்த அவருக்கு ஒரு நிமிஷம் என்ன செய்கிறது அப்படின்னே தெரியல. வந்த கோவத்துக்கு அந்த இடத்துலையே 2 பேரையும் பிடிச்சி கேவலப்படுத்த நினச்சாலும் ஊருக்கு இது தெரிஞ்சா தன்னோட குடும்ப மானம் போகும் அப்படின்னு நினச்சவர் அந்த இடத்துலேருந்து அந்த கோவத்தோடையே வீட்டுக்கு போகிறாரு. ஒய்ஃப்காக வெயிட் பண்ணிக்கிட்டும் இருக்காரு. மகேஸ்வரி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி வீட்டுக்குள்ளே வர்றாங்க. ரூமில் வச்சு ஒய்ஃப் கிட்ட லோகநாதன் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. எப்போ போல சண்டை தானே அப்படின்னு நினச்ச மகேஸ்வரிக்கு லோகநாதனுக்கு எல்லா உண்மையும் தெரியும்னு ஃபஸ்ட்டு தெரியவே இல்லை. அதுக்கப்புறமா தன்னோட கணவர் தான் பார்த்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, இனிமே அவனோட நீ பேசுகிறத நான் பார்த்தேன்னா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்காரு. அப்போதான் தன்னோட கள்ளக்காதல் லீலை எல்லாமே கணவருக்கு தெரிஞ்சது மகேஸ்வரிக்கு தெரிய வருது. ஆனாலும் மகேஸ்வரி அடங்குறதாவே இல்லை. கௌரி சங்கரோட பேசுறது பழகிறது அதை நிறுத்தவுமே இல்லை. டெய்லியும் இந்த விஷயத்தாலேயே
லோகநாதனுக்கும் மகேஸ்வரிக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. அடுத்ததா தன்னோட கணவருக்கு கள்ளக்காதல் விஷயம் தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தினால டெய்லியும் வீட்டில் சண்டை, நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லி கௌரி சங்கர் கிட்ட சொல்லி புலம்பியிருக்காங்க. அப்பதான் 2 பேரும் சேர்ந்து ஒரு விபரீதமான முடிவை எடுக்கிறாங்க. மகேஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னோட காதல் கணவரை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம 2 பேரும் எந்த தொல்லையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கௌரி சங்கர் அடிக்கடி இவளோட உறவு வச்சுக்க லோகநாதன் செத்துட்டா வசதியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி இந்த கொலைக்கான திட்டத்தை போடுறாரு. அவங்களோட பிளான் படி மகேஸ்வரியை காலையில் வேலைக்கு வரப்ப லோகநாதனை கூட்டிகிட்டு வந்துரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நைட்டு வீட்டில் விட்டுட்டு போகிறாரு. இதனால மே 23, 2022 அன்னைக்கு எப்போவும் காலையில் சீக்கிரமாக கிளம்புற மகேஸ்வரி அன்னைக்கு வேணும்னே லேட்டாக ரெடி ஆகுறாங்க. அவங்க தினமும் போகக்கூடிய பஸ்ஸும் மிஸ் ஆகிடுது. அதனால மகேஸ்வரி லோகநாதன் கிட்ட, கம்பெனியில் இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது, ஸோ இதுக்கப்புறம் நான் எப்படி போகிறது, அதனால் நீங்கள் என்னை பைக்கில் கொண்டு வந்து விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமாக பேசியிருக்காங்க. இவ்வளோ நாள் இல்லாமல் மனைவி பழையபடி பேச ஆரம்பிச்சிருக்காளே, ஒருவேளை இவ மாறிட்டா போல அப்படின்னு நினச்ச லோகநாதனும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு கிளம்புறாரு. ஆனால் அவருக்கு தன்னோட வைஃபால் தன்னோட உயிரே போக போகுது அப்படின்ற விஷயம் தெரியலை. கம்பெனிக்கு வந்ததும் வாசல்லையே கௌரி சங்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லோகநாதனை பார்த்த கௌரி சங்கர், உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் வாங்க அப்படின்னு சொல்லி கம்பெனிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குடோனுக்கு கூட்டிகிட்டு போகிறான். லோகநாதனும் தன்னோட வைஃபோட நடவடிக்கைகள் இப்போ கொஞ்சம் பழைய மாதிரி மாறி இருக்கு, ஸோ அதை பற்றி தான் இவன் ஏதோ பேச போகிறானோ அப்படின்னு நினச்சி எதுவுமே யோசிக்காமல் அவன் கூடவே அந்த குடோனுக்கு போகிறாரு. அந்த குடோனில் ஏற்கனவே கௌரி சங்கர் ரெடி பண்ணி வச்சுருந்த கௌரி சங்கரோட ஃப்ரெண்டான விக்னேஸ்வரன் அப்படிங்கிற 24 வயசு பையன் மறைஞ்சிருக்கான். சும்மா பேசிகிட்டே போன கௌரி சங்கர் லோகநாதன் எதிர்பார்க்காத நேரத்தில் கீழே கிடந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து அவரோட தலையில் பலமாக அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா அங்கே மறைஞ்சிருந்த விக்னேஷ் லோகநாதனை கீழே தள்ளி மடக்கி பிடிச்சிக்கிறாரு. அந்த டைமில் கௌரி சங்கர் லோகநாதனோட முகத்தில் துணியை வச்சு அழுத்துறாரு. இதனால லோகநாதன் மூச்சு எடுக்க முடியாமல் மூச்சு திணறல் ஏற்பட்டு சம்பவ இடத்துலையே இறந்து போகிறாரு. இது எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த குடோனுக்குள்ளே யாருமே வந்துடக்கூடாது, இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் காவலுக்கு மகேஸ்வரி நின்றுருக்காங்க. லோகநாதன் இறந்த உடனே கௌரி சங்கர் அவனோட தம்பியான விஜய்க்கு கால் பண்ணி சரக்கு வேனை கொண்டு வர சொல்லியிருக்கான். சரக்கு வேன் வந்ததுக்கப்புறம் லோகநாதனோட பாடியையும் அவரோட பைக்கையும் அந்த சரக்கு வேனில் ஏற்றிக்கிட்டு 4 பேருமா சேர்ந்து அந்த வண்டியிலேயே சத்தியமங்கலம் வழியாக கொடிவேரி ரோடுக்கு போகிறாங்க. சின்னட்டிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லாத நேரமாக பார்த்து அந்த சரக்கு வாகனத்தை ஓரமாக நிறுத்தி விக்னேஷோட சேர்ந்த கௌரி சங்கர் லோகநாதனோட பாடியை தூக்கிட்டு வந்து அங்கே இருந்த ஒரு மைல் கிட்ட அடிப்பட்ட மாதிரி செட் பண்ணிட்டு அந்த பைக்கையும் அதே இடத்துல ஆக்சிடெண்ட் ஆன மாதிரி போட்டு இது ஒரு ஆக்சிடெண்ட் தான் அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கான விஷயங்களை கரெக்டாக பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. இதுதான் அன்னைக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி மகேஸ்வரியும் லோகநாதனும் போலீஸ்கிட்ட ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. இதை கேட்ட போலீஸ் லோகநாதனை கொலை செஞ்சதா மகேஸ்வரி, அவங்களோட கள்ளக்காதலனான கௌரி சங்கர், கொலைக்கு உதவியாக இருந்த விக்னேஷ், விஜய் அப்படின்னு சொல்லி இந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணதோட பாடியை எடுத்துகிட்டு போன அந்த சரக்கு வேனையும் பறிமுதல் செஞ்சுருக்காங்க. இப்போது இந்த 4 பேரும் சிறையில் கம்பி எண்ணிட்டுருக்காங்க. போலீஸ் நடத்தின கூடுதல் விசாரணையில் கைது செய்யப்பட்ட இந்த கௌரி சங்கர் அப்படிங்கிறவன் பிடெக் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஓஎன்ஜிசி நிறுவனத்தில் உதவி இன்ஜினியராக வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சத்தியமங்கலம் பக்கத்தில் இருக்க இந்த மினரல் வாட்டர் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்துருக்கான்னு தெரிய வந்திருக்கு. அதோட சம்பவம் நடக்கிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் கனடாவிலேருந்து ஒரு கம்பெனியில் மாதம் 2 லட்சம் சம்பளத்தில் வேலையும் கிடச்சிருக்கு இந்த கௌரி சங்கருக்கு. ஆனால் மகேஸ்வரி மேலே இருந்த வெறி பிடிச்ச காதல்னால அந்த வேலைக்கு போகாமல் இங்கேயே இருந்ததும் தெரிய வந்திருக்கு.
இவனோட தம்பியான விஜய் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கதாகவும் போலீஸோட விசாரணையில் தெரிய வந்திருக்கு. கணவர் செத்துட்டா கௌரி சங்கரோட உல்லாசமா இருக்கலாம்னு நினைச்ச மகேஸ்வரி இப்போ கம்பிகளோட வாழ வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. இதே நிலைமை தான் கௌரி சங்கருக்கும். இந்த 2 பேரோட காம வெறியாட்டத்துக்கு ஹெல்ப் பண்ண போன பையனோட படிப்பும் எதிர்காலமும் இப்போ கேள்விக்குறியாகிருக்கு. நாளைக்கே அவங்க ஜாமீன்லேயோ இல்லை தண்டனை முடிஞ்சு வெளியே வந்தாலும் அந்த பையனுக்கு நல்ல வேலை கிடச்சி ஃப்யூச்சர் லைஃப் நல்லதாக அமையுமா அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான். அப்படியே தன்னோட கணவர் கூட வாழ பிடிக்கல அப்படின்னா சட்டப்படி இவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு பிடிச்சவனோட தன்னோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு அநியாயமாக ஒரு உயிர் போயிருக்காது. இந்த மாதிரி திருமணத்தை தாண்டி வரக்கூடிய தகாத உறவு எல்லாமே ஆரம்பத்தில் நமக்கு யாருமே கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் தெரியும். ஆனால் போக போக தான் அதனால் வர்ற பிரச்சனையும் சண்டையும் அதிகமாகிறப்ப தான் அது வெறும் ஒரு போலியான சந்தோஷம் அப்படின்னு புரிய வரும். இது புரியும் போது அங்கே ஒரு கிரைமே நடந்திருக்கும். குடும்பம் அப்படின்னா 1000 சண்டைகள் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா யாருக்குமே பிரச்சனை இல்லாமல் விலகி இருக்கலாம். இந்த சம்பவம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும், இந்த மகேஸ்வரி அதே மாதிரி கௌரி சங்கருக்கு என்ன மாதிரி தண்டனை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இது போல் க்ரைம் சம்பவங்களை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஒரு க்ரைமில் சந்திக்கலாம். நன்றி.